இப்ப மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னு எல்லா மக்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஆனா இந்த மாற்றங்களுக்கு வந்த கருத்து என்னன்னா, விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்ல, சீமான் அவர்களுக்கும் பெருசா அனுபவம் இல்ல, அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் வந்து சிஎம் சீட்ல உட்காந்துட்டா இவங்களால ஆட்சி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் சரி, பொதுவாவே இருக்கிற ஒரு கருத்து அதுதான். எப்படி ஒரு எதுவுமே வாய்ப்பே தராம எப்படி மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? மாற்றங்கள் தேவைப்படுதா? இல்லை, இந்த அனுபவம்ன்றது அது ஒரு அர்த்தமற்றதாக எனக்கு தெரியுது. எப்படி ஒரு அரசனாக வர்றதுக்கு அனுபவம் இருந்தால் தான் அரசனாக வர முடியும்னு சொல்ல முடியாது இல்லைம்மா. அதே மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. இது ஒரு அரசியலுடைய யார் டாப்பில் எப்படி பண்ணுவாங்கன்றது நீங்கள் கீழ் லெவலில் டிசைட் பண்ணுறோம். அதனால தான் அவர் பிரைம் மினிஸ்டர் கொண்டு அவர் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்களுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லையே டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். அவங்களுடைய ஏற்கனவே செயல்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க எம்எல்ஏ இருக்கும்போது எம்பியாக இருக்கும், அதை வச்சு தான் அவங்கள மேலே கொண்டு வரும். அதனால இதில் அனுபவம்ன்றது ஒன்றும் அர்த்தமற்றதாக தெரியும். அப்போ தாவேக்காவோட ஒரு சில செயல்கள் பார்த்தா உங்களுக்கு ஓகே இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அவங்க செயல்கள் பண்ணும்போது, அந்த மாதிரி செயல்கள் நமக்கு உண்மையில மக்களிடம் பேசும்போது, அதை நம்ம கண்கூட பார்க்கும்போது உண்மையிலே அவர் வரலான்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலையே. இன்னும் அந்த மாதிரி செயல்களை அவர் பண்ணி நம்ம அதெல்லாம் பார்க்கல, பார்த்தா சொல்ல போகிறோம். அந்த மாதிரி சொல்லலைங்க. எதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்கள் எல்லாருமே எம்ஜிஆரை தான் குறிப்பிடுவாங்க. எம்ஜிஆர் திமுகவில் எத்தனை வருஷம் அவர் திமுகவில் இருந்தார் தெரியுமா? அத்தனை வருஷமா அவர் எம்ஜிஆர் போகாத கிராமங்கள் கிடையாது, போடாத மீட்டிங் கிடையாது. அரசியலில் அரசியல் எல்லாம் ஒரு வட்ட செயலாளருக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை போய் கேளுங்க, தெரியுமான்னு கேளுங்க. ஒரு மினிஸ்டரே வட்ட செயலாளர் இல்லாத உள்ள வர முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வட்ட செயலாளருக்கு என்ன அதிகாரம் உண்டு, ஒரு மாவட்ட செயலாளருக்கு என்ன அதிகாரம் உண்டு, அது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்.